உறவுகளுக்கு வணக்கம். அதாவது விஜயோடைய ஜனநாயகன் படம் நின்று போச்சு. அது என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவர் தான் ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, தற்குறி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி படம் நின்று போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சில பல காட்சிகளை நிற்கணும்ட்டு சென்சார் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போடாத அப்படின்ட்டுச்சு. அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. ஜெயிச்சுட்டு தான் சொல்றாங்க. என்னங்கிறத கோர்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன சரி அதெல்லாம் சரி, நீ என்ன மயிரை பிடுங்க போற அப்படின்னு கேட்கலாம். பிடுங்குறத பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு படத்தோட தேதி தள்ளி போயிருச்சு. இப்படி தேதி தள்ளி போயிருச்சு. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த 41 பேருக்கு இறந்து போனதுக்கு கூட வலிக்காத இந்த சொப்புகளை சொக்கா அக்கா கொக்காக்கு தான் இந்த படத்தோட தேதி தள்ளி போனதுல வலி. உங்களுக்கு புரியாது, பாருங்க. அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ண 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 அவங்க ஏன்னா நாங்க கைவிட்டுற மாட்டோம். பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன? படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். சும்மாவே ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான். என்னமோ நினைச்சு தெரியாம நீங்க பண்ண விஷயத்தால சினிமா வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத, யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நாங்க பண்ணி காட்டுவோம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண நாங்க ரெடி. பிகாஸ் இட்ஸ் வொர்த் இட். நீ வாத்தல, நாங்க இருக்கோம். பார்த்துருப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ பொங்கல் அப்படியே ஒரு எப்படின்னா திரை மோகம். விஜய்க்கு ஒரு ஜோடியான ஒரு கதாநாயகியாகவோ அல்லது ஒரு கெஸ்ட் ரோலோ பண்ணக்கூடிய இந்த அம்மாக்கு ஒரு மனநிலை. 41 பேர் செத்து போனப்ப நீ பொங்குனியா? இதற்கான பதில் இருக்கா? இதெல்லாம் தெரியாத இவர்கள் கையில் இந்த நாடு, தமிழ்நாடு மாட்டுச்சு அப்படின்னா நாசமா போகுமோ போகாதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ வாத்தல, நான் வெயிட்டிங். அந்த தலை 41 பேர் போகாம 41 பேர் குடும்பத்தை கூப்பிட்டு வச்சாங்களே. செத்தவன் செத்து 103 நாள் 104 நாள் ஆகுது. பிள்ளைய பறிகொடுத்தவன் இன்னமும் கொண்டு போய் அழுது கிடக்குறான் அந்த இடத்துல. இவர்களுக்கு கூத்தாக கும்மாளம். என்ன செய்ய, நம்மதான் வெட்கி தலை குனிய வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது இறந்து போன குடும்பமே எங்களுக்கு அவர் தான் பேசு உசுறு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லை. இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்ததாலேயே நம்ம இப்படி கத்த நேரிடுது. அதனால தயவு செய்து மக்களாகி நீங்க புரிஞ்சு தெளிவா இருப்பீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கழுசடை சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு ஒரு கழுசடை, அப்படிப்பட்ட ஒரு கழுசடை. இதை தவிர நம்ம வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நம்ம சொல்லுவோம்ல, இவர்கள் ஆச்சரியக்குரியோ அல்லது கேள்விக்குரியோ அல்லது எதிர்காலத்தோட அறிகுறியோ இல்ல, இவர்கள் தமிழ்நாட்டின் தற்கூதிகள் அப்படின்னு. எப்படி தற்கூறிகள் அப்படின்னு. அந்த தற்கூறிகள்ல சிலது பேசியிருக்கு. என்ன பேசியிருக்குங்கிறத பாருங்க. தேவையற்ற வேலை போலதான் இருக்கும், வேற வழி இல்லையே. இவர்களை வைத்துக்கொண்டு சிஎம் சேரு ஐ அம் கம்மிங் யாரு தற்கூரிக்கு பாருங்க. படம் ரிலீஸ் ஆகிறது லேட் ஆகிற மாதிரி இருக்கு, போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இருக்கு. எப்படி ஃபீல் பண்றேன்? அது மாதிரி ஆகட்டும். எஸ்கே என்ன ஒரு பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எப்படி எங்கள் படத்தை விடாமல் பராசக்தி கூட்டின்னு நீ விட்டனா நாங்கன்னா தூய சக்தி கம்முனா இருப்போம். தீய சக்தி நீயே வரேன்னா தூய சக்தி கம்முனா இருப்போம். ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நான் ஓப்பன் சேனல் சொல்கிறோம். எங்கள் படம் 9ஆம் தேதி வரலன்னா 10ஆம் தேதி எஸ்கே பேனர் கிளிக்குது முடிவாயிடுச்சு. எந்த தேட்டர்லையும் அவர் பேனர் இருக்காது. சென்சாருக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எஸ்கேக்கு நடக்கும். ஏன் அப்போ அவர் படத்துக்கு சென்சார் இது கொடுக்க வேண்டியதானே? எங்கள் படத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அவர் படத்துக்கு கொடுக்காம எங்கள் படத்துக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஓப்பனாக சொல்கிறேன். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும்னா எல்லா தேட்டர்லையும் எஸ்கே ஸ்க்ரீனு கிளியும் எல்லா தேட்டருக்கான தான் லாஸ்ட்டு, தவிர எங்களுக்கு லாஸ்ட் இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒன்றுங்க எங்களுக்கோசம் லாஸ்ட் படம் சொல்லிட்டு 9ஆம் தேதி விட்டுருங்க. அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அவ்வளோதான். அது எப்படி அப்போ எஸ்கே படத்துக்கு 20ஆம் தேதி போடுங்க. ஏன் எங்கள் படத்தை தள்ளி போடுறீங்க? இதுலேயே பாலிடிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோதான். நீங்கள் படத்தை 9ஆம் தேதி விடாமல் 10ஆம் தேதி அந்த மாதிரி விட்டு பாருங்க. விளைவுகள் உங்களுக்கு தான் பயங்கரமாக இருக்கும், தவிர எங்களுக்கு இல்லை. ஆனால் முக்கியமாயிடுச்சு. 9ஆம் தேதி எங்கள் படம் வரலன்னா எஸ்கே பண்ண கிளியும் ஓடிவிங்க. எஸ்கே ஃபேன்ஸு அந்த சந்தை ஓடிவிங்க, மதுரை வயல் சைடு ஒரு ஓடிவிங்க.
தேட்டருள்ளே ஓடிங்க உங்க ஸ்கிரீன் கிளியும் அவ்வளோ. கவர்மெண்ட் கொஞ்சம் அழுத்த தராம எப்படி டிலே ஆகும்? ஸ்டாலின் அங்கிள் அழுத்தம் தராரு, அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஸ்டாலின் அங்கிள் அழுத்த தந்தா பரவாயில்ல, மொத்த டிஎம்கே காரனும் அழுத்த தந்தா எப்படி? கோர்ட்லயே போயிட்டு, ஏன்னா ஆள்ற கட்சி அவனுக்கு தான். இப்போ வந்து அங்கிள் பெரிய ராங்க அங்கிள் ஒழுங்கா படத்தை விட்டுருங்க. அதனால 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்னா படத்தை விட்டுருங்க. அப்படி இல்லையா எதனா நடக்கணுமா படத்தை நீங்க தள்ளி போடுங்க, அதுவும் நாங்கள் தயார். அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்க வந்து ரசிகரா என்ன சொல்றோம்னா, படத்தை விட்டா நல்லது, தமிழ்நாடு நல்லா இருக்கும். நீ படத்தை விட மாட்ட, வா ஃபேன்ஸ்ல மோதிக்கிறானா நாங்க வந்து அகேன்ஸ்ட் மூலியமா போக மாட்டோம். ஏன்னா எங்க அண்ணா அப்படிப்பட்டு எங்களை அப்படி வளர்க்கல, அப்படி சொல்லி கொடுக்கல. நாங்க வந்து எல்லாமே லீகலா தான் போறோம், கோர்ட்டு மூலியமாவோ தான் போறோம். நீங்க என்ன சொன்னீங்களோ அது ஈகலா தான் நாங்க போறோம். நீங்க லீகலா வரக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க அகேன்ஸ்ட்ல தான் வரோம்னா நீங்க வாங்க, நாங்களும் மோதிக்கலாம் வாங்க. எங்க அண்ணன் சொல்லி அவ்வளவுதான். நீங்க 9ஆம் தேதி தளபதி படம் வராம 10ஆம் தேதி பராசக்தி வந்தா ஒரு நாள் ஆச்சு பாருங்க, துணி வீசஸ் வாரிசு அந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான். ரோஹினி தேட்டரே கலவரமாக ஆயிடும். அவ்வளோதான் சொல்ல முடியும். 9ஆம் தேதி படம் வரலன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட ரெடியா இருங்க, எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி சென்சார் வந்து பராசக்தி லைட்டாக தான் கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு ரிசல்ட் வந்துச்சு, இதுக்கு வரவே இல்லை. அது வந்து சென்சார் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யாரு, நம்ம உதயநிதி சார், அதனால அவர் சினிமா கொடுத்துறாங்க. இன்பநீதியா அவருக்கு வந்திருக்காரு, அவரு ஒத்துதால அவருக்கு சீரமாயிடுச்சு. இது தளபதி படம். எம்பால் வந்து அரசியல்ல கொஞ்சம் லீடிங்கா போறாரு, சினிமாலே கொஞ்சம் லீடிங்கா தான் இருக்கிறாரு. அதனால தளபதியை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனால ஒரு இதுவும் நீங்க பண்ண முடியாது. நீங்க 9ஆம் தேதி படம் வரலன்னா மொத்தம் தளபதி ரசிகரும் என்ன பண்ணுவோன்றத அப்ப பாப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நீங்க காட்டுங்க, எங்களோட ஸ்ட்ரென்த்து நாங்க காட்டுறோம். அவ்வளவுதான். டென்ஷன் சைக்கோ மாதிரி ஆகிறோம் நாங்களா. பார்த்துருப்பீங்க. அதாவது ஜனநாயகன் படம் இன்று 9ஆம் தேதி வரல அப்படின்னா எஸ்கேவோட பேனரை கழிப்போம், பராசக்தியோட இதை கழிப்போம். அவங்க வந்து பராசக்தி, அவங்க வந்து தீய சக்தி அப்படி இருக்கும்போது நாங்கள் தூய சக்தி அப்படின்னு உண்மையிலுமே ஒரு மனநலம் குன்றிய ஒரு மாணவன் எப்படி பேசுவானோ அது போல பேசி தெரியுது. இந்த உலகம் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கு, இவன் வயது பிள்ளைகள் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற வேலையில இது என்ன வேலையை பேசி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன பேசுறேன்னு தெரியல. அதாவது இவங்க என்னென்ன சொல்றாங்கிறது அப்படியே பிரமிப்பா இருக்கு. உண்மையிலுமே இவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சென்சார் போர்டு உதயநிதி கையில் இருக்கு. இல்ல உதயநிதி பையன் கையில் இருக்கு. என்ன இலவடா பேசுறீங்க, அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அவன் கொடுக்க வேண்டிய பிரச்சனை. பராசக்தியிலும் சில வசனங்களை நீக்கிட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க அரசியல் பேசிடக்கூடாது. அண்ணா பேசின அந்த தீ பரவட்டம்ங்கிறதெல்லாம் நீக்க சொல்லி நிறைய இதுகள்லாம் இருக்கு. அது தீ பரவட்டம்ங்கிற நூல்லாம் இருக்குல்ல, அது நீதி பரவட்டங்கிற மாதிரிலாம் நிறைய காட்டிவிட்டாங்க. அதுலேயும் சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதே போல இதையும் தடை பண்றாங்க. குறிப்பா வந்து விஜயோட படத்தை தடை பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் இவ்வளவு பண்ணு அப்படின்னு. இது வந்து ஒன்றிய அரசோட வேலை, இவங்க திட்ட வேண்டியது இவர்களுடைய வேலை. என்ன பிரச்சனைனா, விஜய் கரூருக்கு சம்பவத்துக்கு அப்புறம் வாயையும் பொத்திக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனையா இருக்காது. என்ன பேசினார்னா, இந்த ஒன்றிய அரசை பேசுறது, ஆஹா ஓஹோ அப்படின்னு பேச வேண்டியது இப்ப என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டான். இப்ப இதனால என்னன்னா, இந்த தற்குறிகளோட ஆர்வத்தை துண்டி பார்த்ததே பார்க்கும். 3000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி பார்த்த மூதவியெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவர்களுடைய நிலை என்ன, இவர்கள் எதை சார்ந்து வாழ்கிறார்கள், இந்த தமிழ்நாடு எந்த போக்குல இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கு. நிறைய இருக்கு. இதோட ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. என்ன தெரியுமா, என்னோட அண்ணன் தலைவருக்காக மொட்டையே போடுவேன். மொட்டை பட்டாக்காவை பார்த்துட்டீங்களா, பாருங்க. தளபதியை பிடிக்காதால யாருன்னா இருப்பாங்களாண்ணா? தளபதி எங்களை உயிர் மூச்சுனா. அப்ப சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகர் தான். தளபதியை பிடிக்காதாலே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க தளபதி தான் உயிரே. பார்த்திருப்பீங்க. என்னன்னு கேட்டா, மொட்டை என்ன போடுவோம், தன் குடும்பத்துல தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லை, பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய முக்கியமான உயிர் போக போகுது, ஏதோ ஒரு முக்கியமான இதுக்கு நம்ம மொட்டை போடுவோம், பார்த்திருக்கோம். அது ஒரு உயிர் நேயம் இருக்கும் அதுல. நீங்க விஜய்க்கு படம் வெளியிடுறாங்க மொட்டை போறதுக்கான காரணம் என்ன? ஏன் இது உயிர் நேயம் இல்லையா? என் தலைவன்டா, பொத்துடா இருடா, என்ன இருக்கு விஜய்க்கு தெரியுமா அந்த விஷயம்? இதனால விஜய் ஏதாவது செய்ய போறாரா? சக உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சில வேலைகளை செய்வோம், சில முக்கியமான ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு தெய்வ செயல்களை ஈடுபடுவோம்.
இது செஞ்சா சரியாகும் அப்படின்னு. விஜயோட படம் இந்த அம்மா மொட்டை போட்டுனாலதான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. புஷி ஆனந்த் செய்யறாருன்னா அவர் அரசியல், அதனால அவர் செய்வாரு. இந்த அம்மா எதுக்கு செய்யுது அப்படின்னா, இந்த சினிமா மோகம், சமூக ஊடக மோகம், எல்லாரும் தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு. இப்ப உனக்கென்று கணவன் இருப்பான், உனக்கென்று பிள்ளைகள் இருக்கும், உன்னை பெற்ற தற்குறியை பெற்ற தாய்மார்கள் இருப்பாங்க. அப்ப அவருடைய நிலை என்ன? இப்படி முட்டா ஒரு தற்கூதியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ஆகச் சிறந்ததுக்காக இந்த தமிழ்நாடு விளங்க வேண்டும், தமிழ்நாடு மக்கள் சிறக்க வேண்டும், தமிழ்நாடு வளங்கள் விளங்க வேண்டும். எங்க ஐயா நித்யானந்தா உள்ள வந்துட்டார், வேற ஒண்ணும் இல்ல. இப்படியெல்லாம் பேசினா சரி, பேசி ஒரு மொட்டையை போட்டு எப்பா ஆண்டவா அப்படின்ட்டு போனா சரிங்கிறான். விஜய் படம் இது எந்த அளவுக்கு சினிமா போத, நான் திரும்ப சொல்றேன், விஜய்ங்கிற ஒரு போத நிறைய இருக்கு. இவரெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணும் சொல்லுங்க? அது எதனால முடிய கொடுக்குறான்? கையையும் காலையும் வெட்ட மாட்டான், ஏன்னா திரும்ப வராது. முடிய கொடுக்குறான்னா முடி வந்து உருகினாலும் அது முடியாதான் இருக்கு. எப்படி தங்கத்தை இருக்குன்னா தங்கமா இருக்குமோ அது போல முடிய கொடுக்குறான். உருகுனா அதை கொளுத்தி விட்டாலும் முடிதான், அது அழிவு இல்லை அப்படிங்கிறது பிறகு சொல்லுவாங்க. அப்படி நிறைய காரணம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போவேனா, என்ன இலவோ இருந்துட்டு போட்டோம், அது எங்களுக்கு பெரிய விடயம் இல்லை. ஆனா இந்த வேலைகளை ஒரு தமிழர்களுடைய சென்டிமெண்டான விடயத்தை வச்சு நீங்க எல்லாத்தையும் தசை திருப்பிடலாம் அப்படின்னா வெக்கமா இல்ல? இவருடைய மனநிலைமை இதுதான். இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு பாருங்க. எங்களுக்கு முன்னாடி இவங்க படம் விட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் தியேட்டர் கிட்ட வந்து நிப்பேன். எதனா ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த ஸ்கிரீன் அன்னைக்கு நாங்க இந்த இதுக்கு இஷ்டம் ப்ரோ, ஓப்பனா சொல்றேன், படம் வரலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும் ப்ரோ எல்லாத்துக்கும். ப்ரோ எங்க ப்ரோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றாங்க, சின்னங்கறாங்க பாருங்க. ஒரு பேனர் ஆச்சு அங்க இருக்குதா ப்ரோ? உள்ள கூட ஒன்னு சின்னதா வச்சிருக்காங்க நினைக்கிறேன். உள்ள போய் செலிப்ரேஷன் பண்ணல, அவன் பேனர் தான் கீச்சி வெள்ள தூக்கி போடுவாங்க. பராசக்தி விட்டான்னு நினைச்சேன், எழுதின்னு வந்துருவேன். பராசக்தி, தீய சக்தி, ஓம் சக்தின்னு எழுதின்னு ரோயின்ல சுத்தின்னு இருப்பேன். நான் திரும்பி போற ஐடியாவே இல்லை. முக ஸ்டாலின் ஐயா தான் உட்கார வச்சு பார்க்கணும். படம் பார்த்துட்டு ஓகே பண்ணுங்க ஐயா, நான் தோத்துருவேன்னு ஒரு பயத்தோட சர்டிபிகேட் கொடுக்க பார்த்துருப்பீங்க. அதாவது பராசக்தியோட பேனரை கழிப்போம், அராஜக போக்குல இருப்போம், நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம், எங்களை சீண்டாதீங்க, எங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது அப்படின்னு கண்ட கருமமா பேச வேண்டியது. இவர்களுடைய மனநிலை என்ன? இந்த கேள்விலாம் இருக்கா இல்லையா? அதாவது ஒரு படம் அது சில பல காரணங்களுக்காக வெளியிடாம நாள் தள்ளி போகுது, எப்படியும் வெளியிட்டுருவாங்க. வெளியிடும் பொழுது இன்றையோட அன்றைக்கு அது விலை அதிகமாக விற்கப்படும், பார்க்கப்படும் அப்படிங்கிறது அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும். அதுல நம்ம மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இவருடைய நோக்கம் என்ன? இப்படி தற்கொலையாக இவர்கள் திரும்ப திரும்ப நடைமுறையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? ஆகச்சிறந்த ஒரு வேலைக்காக ஒரு பேச்சாளராக அல்லது ஒரு உயர்மட்ட வகையில ஒரு மாணவன் வளருகிறான் என்றால் அவனை பார்த்து இதை போல் நீ வளரு அப்படின்னு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப இவரோட உதாரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் இது போல் தற்கூரியா மாறி போயிடாத அப்படிங்கிறது தான். இப்ப இது வரைக்கும் இதை பார்த்தோம். இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு, அதை பாக்குறீங்களா? பாருங்க. ஒன்னு சொல்றேன் எஸ்கே ஃபேன்ஸுக்கு, நீ பராசக்தி ஆயிரு, இல்ல அங்காளம்மா ஆயிரு, இல்ல சமயபுரம் அம்மன் ஆயிரு, தளபதி கிட்ட வராது. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கல, அதெல்லாம் அது படமாகவும் நாங்கள் எடுக்கல. ட்ரைலர் ஏதோ கொடுத்துக்கிறாங்க 1964ன்னு, சிரிப்பாகுது. ஒன்னு தான் சொல்றேன், இது தளபதி படம், பார்த்து மோதுங்க. இப்போ உங்களுக்கு தான் விபத்து அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். பார்த்துருப்பீங்க. அதாவது பராசக்தி படத்துல இந்தி திணிப்பை பத்தி பேசப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, எதை விட்டாங்க 1964 பார்க்கவே காமெடியா இருக்குது, சிரிப்பா இருக்குது, அப்படியே கொஞ்சம் சாணியை தூக்கி உன் மூஞ்சில அப்புன்னு தோணுது, இல்லை அவனா பேண்ட பிரிய எடுத்து உன் வாயில கரைச்சு ஊத்துன்னு இருக்குது, இப்படி அவன் சொல்லலாமா? அறிவு கட்டத்தனமா பேச வேண்டியது. அவன் வந்து கதையில பராசக்தி கதையில திராவிடத்துக்கு ஏத்தாறு போல திணிச்சிருக்கான்னு வை, அவன் என்ன அளவே வச்சுக்கிட்டோம். ஆனால் மொழிப்போர் அந்த அவர்கள் செய்த வேலை, இந்தி திணிப்புக்கு அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை, இப்பெல்லாம் நிறைய கதை கொண்டு ஒரு கதை இருக்கு, அதை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்கன்னு வை. அப்ப இவர்களுக்கு தியாகம்னா என்னன்னு தெரியாது, இதற்கு முன்பு வாழ்ந்த தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இவர்களுக்கு இப்பொழுது யாருன்னா தற்குறி தானே தலைவன், தன்மான தலைவன், ஒரு மயிரும் இல்லாத 41 பேரை கொன்னு குவிச்ச ஒரு கூமூட்டக்காரனை தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னா இவர்களுடைய நிலை என்ன? இதுதான் கேள்வி. அப்ப ஒரு கேவலமான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு உள்ளார் விஜய் அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? ஏன் இது அவருக்கு தெரியாதா? சரி, இது வந்து பொதுவான விடயங்கள் நல்லா சொன்னீங்க, எப்ப பாரு அவர் திட்டதான் உங்களுக்கு வேலை. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் வந்து இதுவரை அந்த படம் போனதை பத்தி, இந்த படம் என்ன வெளியாகாத பத்தி வாய் திறக்கல. சரி, இவர் படத்துக்கு வாய் திறக்கல, அவருக்கு அவ்வளவுதான் தெரியும்.
நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த சல்லியர்கள்னு ஒரு படம் வந்தது. அப்ப தன்னோட அந்த திரைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகளை தொடர்ந்து ஏதாவது வாய் திறந்திருப்பாரா? சக அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வாய் திறந்திருப்பாரா? வாய் திறக்கல. அப்ப இவருக்கு ஒரு பிரச்சனை, எல்லாரும் வாய் திறக்கிறாங்க. ஏன்? அப்ப இவருக்கு மாண்புங்கிறது தெரியாது. ஒரு துறை, தன்னை சார்ந்த துறையவே அதுக்காக போராடாத விஜய் மக்களுக்காக போராடி புடுங்குவார் அப்படின்னா வேடிக்கையும் கேலி குத்துமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, கேலி குத்தா இருக்குமா இருக்காதா? அப்ப இவருடைய நிலை என்ன? சீமான் விஜய் மேல முரண்பாட்டில் இருக்காரு வச்சுக்க, விஜய கழிவு ஊத்துறாரு வச்சுக்க. ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனைங்கும் பொழுது தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது சீமான். இப்போ கூட ஜனநாயகத்தை பத்தி கருத்து தெரிவிச்சார். ஏன் கொடுக்காம இருக்காங்க, கொடுக்கணுமே அப்படின்னு கருத்து தெரிவிச்சார். அப்ப இதையெல்லாம் எதுவுமே திறக்க மாட்டார் விஜய். அவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது. அப்படிதான் நம்ம சொல்ல நேரிடும். அப்ப என்ன மனநிலையில் இவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். எதிர்கால தலைமுறையோட வாழ்வை எப்படி சிதைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. இப்ப இதுல இன்னொரு புகைப்படத்தை காட்டுறேன், அதை பாருங்களேன். பார்த்துருப்பீங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் இவர் தான் திரைப்பட உரிமையாளர்களுடைய சங்கத்துல தலைவரா இருக்காப்ல. இவர் சொல்றாரு, ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு இன்னொரு பொங்கல் அப்படின்னு, அன்னைக்கு வசூல் அதிகமா இருக்கும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் கணிக்க தெரிஞ்ச இந்த நயவஞ்சகர்களுக்கு சல்லியர்கள்னு ஒரு படம், அந்த படத்தோட தேவை என்ன, அந்த படத்தோட உழைப்பு என்ன, அதோட கருத்து என்ன, அதை திரையரங்கம் அதிகமான திரையரங்கம் கொடுக்காம வெறும் 27 திரையரங்கம் கொடுத்தாங்களே, இது எங்களுக்கு தெரியாது, இனிமேல் இது போல ஒரு தவறு நடக்காது, எனக்கு தெரியாதுன்னு சொன்ன இவரு 1000 கோடிக்கு மேல திரும்ப வசூல் பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா இவர்களுடைய மனநிலை என்ன? தற்குறி எப்படி குரங்கு குட்டிக்காரன் நடிச்சா எல்லாம் வேடிக்கை பார்க்கிறானோ, அதே போல திரையில இந்த விஜய் குட்டிக்காரன் நடிக்கிறது வேடிக்கை பார்த்து ஒரு தற்குறி கூட்டத்தை உதவுவதற்கு இது போல அயோக்கியர்களும் காரணமா இருக்காங்களா இல்லையா? ஆக சிறந்த ஒரு படைப்பான தமிழர்களுடைய வாழ்வியலான ஒரு முக்கியமான எப்படி இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை திரையிட முடியல. ஒரு கருத்து சொல்லக்கூடிய படத்தை திரையிட முடியாது. ஆனா நான் தான் பக்கா மாசு, நான் லூசு அப்படின்னு பேசுவாங்க. யார் அடிச்சு பொறி கலங்குதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு டைலாக் பேசுவாங்க. எப்படி இப்படிலாம் பேசுவாங்க. தற்குறித்தனமா பேசுறதெல்லாம் போட்டு ஓட விட்டு வேடிக்கை கட்டுறாங்க. அப்படின்னா இவர்கள் தமிழர்களை எந்த அளவு வச்சிருக்காங்க நினைச்சு பார்க்கறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எளிதா தெரியும். இவர்கள் ஒரு கூட்டு சதி. இந்த நம்மை ஆளுகிற ஐயா முதல்வர்ல இருந்து இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டு பிணைப்பு. அந்த கூட்டு பிணைப்புல மாட்டி தமிழர்கள் சல்லி சல்லியாக சபிக்கப்படுறோம். அதுதான் உண்மை. அப்ப இதுல இருந்து வெளியில வரணும், மக்கள் தெளிவா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுதான் கேள்வியே. இப்படி ஒரு தற்குறி கூட்டத்தை யார் உருவாக்கி வச்சிருக்கா? இவர் வந்தா சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னா வெக்கமா இருக்குமா இருக்காதா? கேலி கூத்தா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. மக்களாகி நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒரு படம் நடிச்சிருக்காரு ஒருவர், அதை பாரு. அதுக்கு நீ ஒரு வைபிள் ஆஹா ஓ ஏ அப்படிதான் அப்படின்னா புரியல. அப்ப இவரையும் பாருங்க, அங்க ஈழத்துல செத்து மனிதனையும் பாருங்க, இங்க நம்ம தமிழ்நாட்டுல நமக்காக போராடி செத்த நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையும் நினைத்து பாருங்க. அவர்களெல்லாம் செத்து போயிட்டாங்க இவர்கள் முன்னாடி. ஒரு கூத்தாடி ஒண்ணுமே பண்ணாத மக்களுக்காக ஒரு மயிரை புடுங்காத ஒரு படத்தை நடிச்சு தன் குடும்பத்தை தன் வளத்தை பெருக்கிய ஒருவனை தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் சமூகம் நமக்காக உயிர் விட்டவர்களையோ அல்லது நமக்காக போராடியவர்களை மதிக்காத கேவலமா இருக்கு, காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் சமூகம் எங்க உருப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதனாலதான் நம்ம இதை எடுத்து பேசக்கூடிய சூழல் ஏற்படுது. தயவு செய்து விளங்கிக்கங்க, வேற வழியே இல்லை. இவர்கள் திருத்தப்படணும் அப்படின்னா நம்ம பெரியோர்கள் சரியா நம்ம அவர்களை கையாளணும். அதனால வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்க வேற வழியே இல்லை. சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும். இல்லை அப்படின்னா தற்குதிகளாக செத்து மடிய வேண்டியதான். தயவு செய்து புரிஞ்சு செயல்படுங்கிற நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.